ஹாஸ்டலராக இருக்கீங்க, உங்கள் கேலரி ஸ்கூலில் மீட் பண்ண முடியாமல் வெயிட் கெயின் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு ரெசிபியை உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அது என்னங்கிறத பார்த்துடலாம். எஸ், இதை நீங்கள் பல்க் பிடிச்சி வச்சுக்கலாம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இது என்னங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அண்ட் செகண்ட் கருவேப்பிலை ஒரு 10 கிராம். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். ஃபைனலாக பெப்பர் 10 கிராம் எடுத்துக்கோங்க. அது கூட சேர்த்து பெருங்காயத்தூளுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட மேக்கிங் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான். இதை யார் வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் சொன்ன அந்த எல்லா இன்கிரீடியன்ஸையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பிளெண்டர்ல. ஃபைனலா இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ஒரு பொடி மாதிரி ரெடி ஆயிடும். உங்க லஞ்ச் டைம்ல 200 கிராம் ரைஸ் கூட இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பவுடர் ஆட் பண்ணி நீங்க மிக்ஸ் கொடுத்து சாப்பிட்டுக்கலாம். எப்போ பார்த்தாலும் சாம்பார் ரசம் மோருன்னு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆல்டர்னேட் டேஸ்ல இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹெல்தி ஆப்ஷனா இருக்கும். நீங்க ஜஸ்ட் ரைஸ்ல மட்டும் சாப்பிடணும்னு கிடையாது, தோசைக்கு ஒரு பொடி மாதிரி